ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான ஆட்டுத்தலை சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் விறகடுப்பு வச்சு மண்பானையில் எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விறகை பற்ற வச்சுட்டு அடுப்பில் பானையை எடுத்து வச்சிடலாம். இது சூப் செய்கிறதுக்காகவே உள்ள பானை, வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது நம்ம இதில் சூப் செய்யும்போது பொங்கி வழியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இதில் செய்கிறோம். பானையில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். சூப்புக்கு எப்போவுமே நம்ம மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்ப்போம் காரத்துக்கு. அதனால் பச்சை மிளகாய் 2 சேர்த்தனா போதும். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சூப்புக்கெலாம் எப்போவுமே நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா அந்த புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆட்டுத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள மூளை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் சேர்த்துட்டோன்னா அப்படி கரைஞ்சிரும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆட்டு தலையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட்டுத்தலை சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடி நிறையா இருக்கும். அதனால் கவனமாக பார்த்து அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைனா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சூப்புக்கு தண்ணி நிறையவே வச்சுக்கலாம். ஏன்னா இளம் ஆட்டுக்கறி 1/2 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. முத்தின ஆடாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாச்சும் இதை நல்லா வேக வைக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதனால் தண்ணி நான் நிறையாவே சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். பொங்கி வர சமயத்தில் மட்டும் மூடி எடுத்துகிட்டு நம்ம கலந்து விட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் இதை வேக வச்சுருக்கேன். நான் எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன், அது எவ்வளோ வற்றி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆட்டுத்தலையோட எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்புக்கு எப்போயுமே மசாலா தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது நம்ம வச்சிருந்த தண்ணி நிறையா சுண்டி வந்துருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தாராளமாக நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னுமே நம்ம ஒரு 20 நிமிஷமாச்சு இதை கொதிக்க விடுவோம். மசாலா வாசனைலாம் போகணும். அதனால் நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சுடு தண்ணி இருந்ததுன்னா சுடு தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த சூப் நம்ம குக்கரில் வேக வச்சும் செய்யலாம். குக்கரில் ஒரு 5 விசில் இல்லை 7 விசில் விட்டுட்டு நம்ம செய்துக்கலாம். ஆனால் இந்த மண்பானையில் செய்கிற டேஸ்ட் வரவே வராது. நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல மூளை, அதையும் சேர்த்துட்டு நம்ம மூளையை லாஸ்ட்டாக சேர்க்கறனால நமக்கு உடையாமையே கிடைக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு நம்ம இடித்து சேர்த்துருக்கனால அதோட காரம் செமையாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்து இடிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஆட்டுத்தலை சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மண்பானையில் வச்சுருக்கோம்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நல்லா சூடாகவும் இருக்கும். இதை திரும்ப திரும்ப நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த எலும்பில் உள்ள சத்துலாம் நல்லா சூப்பில் இறங்கி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் KMV ஹோம் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.